அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் களம் காண்கிறார். பொன்னேரி தொகுதியில் திருத்தணி தொகுதியில் கோ ஹரி களம் காண்கிறார். திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணா மற்றும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர், பொன்னேரி தொகுதியில் பலராமன், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் பழனி, மாதவரம் தொகுதியில் மூர்த்தி, தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் களம் காண்கிறார்கள். இப்படி முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகிய நிலையில் மற்ற தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கும்மிடிப்பூண்டி தொகுதி சுதாகர், பொன்னேரி தொகுதியில் சிறுனியம் பலராமன், திருத்தணி தொகுதியில் கோ ஹரி, திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணா, மாதவரம் தொகுதியில் மூர்த்தி, திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் ஆகியோர் களம் காண்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கிற நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் மரகத குமரவேல் போட்டியிடுகின்றார். செய்யூர் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் செய்யூரில் ராஜசேகர் போட்டியிடுகின்றார். அதே போன்று அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் அரக்கோணம் தொகுதியில் ரவி போட்டியிடுகின்றார். மேலும் காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரம் களம் காண்கின்றார். காட்பாடி தொகுதியில் ராமு போட்டியிடுகின்றார். ஆற்காடு தொகுதியில் எஸ்.எம். சுகுமார் போட்டியிடுகின்றார். வேலூர் தொகுதியில் SRK அப்பு போட்டியிடுகின்றார். அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் போட்டியிடுகின்றார். குடியாத்தம் தொகுதியில் பரிதா போட்டியிடுகிறார். இப்படி ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கின்றது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகின்றார். பொன்னேரி தொகுதியில் சிறுனியம் பலராமன் போட்டியிடுகின்றார். திருத்தணி தொகுதியில் கோ ஹரி போட்டியிடுகின்றார். திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணாவும், திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கின்றது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதிகள் வாரியாகும். அதில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயரையும் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறார். செய்யூர் தனி தொகுதி அங்கு ராஜசேகர் போட்டியிடுகிறார். மதுராந்தகம் தனி தொகுதி மரகத குமரவேல் போட்டியிடுகின்றார். காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரமும், அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு ரவி போட்டியிடுகின்றார். காட்பாடி தொகுதியில் ராமு போட்டியிடுகின்றார். ஆற்காடு தொகுதியில் எஸ்.எம். சுகுமார், வேலூர் தொகுதியில் SRK அப்பு, அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன், குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு பரிதா போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகின்றார். வால்பாறை தனி தொகுதியாக நிலையில் வால்பாறை தனி தொகுதியில் லக்ஷ்மண சிங் போட்டியிடுகின்றார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். பழனி தொகுதியில் ரவி மனோகரன், ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன், நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி, வேடசந்தூர் தொகுதியில் பரமசிவம் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு திவ்யா ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இரண்டாம் கட்டமாக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாம் கட்டமாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மற்றும் தொகுதிகள் விவரங்கள் வெளியாக இருக்கிறது. 127 மொத்தம் 127 தொகுதிகளுக்கான வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதன்படி முதற்கட்டமாக கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகிறார். பொன்னேரி தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு சிறுனியம் பலராமன் போட்டியிடுகின்றார். திருத்தணி தொகுதியில் திருத்தணி கோ ஹரி போட்டியிடுகின்றார். அதே போன்று திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணா போட்டியிடுகின்றார். மாதவரம் தொகுதியில் மாதவரம் வி மூர்த்தி போட்டியிடுகின்றார். திருவொற்றியூர் தொகுதியில் கே குப்பன் போட்டியிடுகின்றார். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு கே பழனி போட்டியிடுகின்றார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகின்றார். செங்கல்பட்டு தொகுதியில் கஜா என்கிற கஜேந்திரன் போட்டியிடுகின்றார். அதே போன்று செய்யூர் தொகுதியில் ராஜசேகர் போட்டியிடுகின்றார். மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கின்றது. மதுராந்தகம் தொகுதியில் மரகத குமரவேல் போட்டியிடுகின்றார். காஞ்சிபுரம் தொகுதியில் வி சோமசுந்தரம் போட்டியிடுகின்றார். அதே போன்று அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கின்றது. அரக்கோணம் தொகுதியில் ரவி போட்டியிடுகின்றார். காட்பாடி தொகுதியில் வி ராமு போட்டியிடுகின்றார். ஆற்காடு தொகுதியில் எஸ்.எம். சுகுமார் போட்டியிடுகின்றார். வேலூர் தொகுதியில் SRK அப்பு போட்டியிடுகின்றார். அதே போன்று அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் போட்டியிடுகின்றார். குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது. குடியாத்தம் தொகுதியில் பரிதா போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று வாணியம்பாடியம் தொகுதியில் செந்தில்குமார் களம் காண்கின்றார். ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசனும், ஊத்தங்கரை தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு தமிழ்ச்செல்வம் போட்டியிடுகின்றார். அதே போன்று பர்கூர் தொகுதியில் கோவிந்தராஜன் போட்டியிடுகின்றார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அசோக் குமார் போட்டியிடுகின்றார்.
ஓசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகின்றார். அதே போன்று பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மரகத வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அரூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சம்பத்குமார் போட்டியிடுகின்றார். செங்கம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு TS வேலு போட்டியிடுகின்றார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் S ராமச்சந்திரன் போட்டியிடுகின்றார். ஆரணி தொகுதியில் L ஜெயசுதா போட்டியிடுகிறார்கள். அதே போன்று செய்யார் தொகுதியில் N சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். வந்தவாசி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு வந்தவாசி தனி தொகுதியில் P ராணி போட்டியிடுகின்றார்கள். திண்டிவனமும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P அர்ஜுனன் போட்டியிடுகின்றார். அதே போன்று வானூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P முருகன் போட்டியிடுகின்றார். விழுப்புரம் தொகுதியில் விஜயா போட்டியிடுகின்றார். அதே போன்று திருக்கோயிலூர் தொகுதியில் S பழனிசாமி போட்டியிடுகின்றார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் குமரகுரு போட்டியிடுகின்றார். அதே போன்று சங்கராபுரம் தொகுதியில் ராகேஷ் போட்டியிடுகின்றார். மேலும் கள்ளக்குறிச்சி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு S ராஜீவ்காந்தி போட்டியிடுகின்றார். கங்கவள்ளி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு நல்ல தம்பி போட்டியிடுகின்றார். அதே போன்று ஆத்தூரும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு AP ஜெயசங்கரன் போட்டியிடுகிறார். ஏற்காடு தொகுதியில் உஷாராணி போட்டியிடுகின்றார். ஓமலூர் தொகுதியில் மணி மற்றும் மேட்டூர் தொகுதியில் வெங்கடாஜலம், சங்கரகிரி தொகுதியில் வெற்றிவேல் ஆகியோர் களம் காண்கிறார்கள். சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்தவரையில் வினோத் போட்டியிடுகின்றார். அதிமுக சார்பாக வீரபாண்டி தொகுதியில் பாலாஜி சுகுமார் போட்டியிடுகின்றார். சேந்தமங்கலம் தொகுதியில் சந்திரசேகரன் போட்டியிடுகின்றார். நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் போட்டியிடுகிறார். அதே போன்று பரமத்திவேலு தொகுதியில் S சேகர் போட்டியிடுகின்றார். திருச்செங்கோடு தொகுதியில் சந்திரசேகர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் மனோகரன் மற்றும் தாராபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சத்யபாமா போட்டியிடுகிறார். அதே போன்று காங்கயம் தொகுதியில் NSN நடராஜ் போட்டியிடுகிறார்கள். பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிடுகின்றார். அதே போன்று அந்தியூர் தொகுதியில் ஹரிபாஸ்கர் போட்டியிடுகின்றார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் VB பிரபு போட்டியிடுகிறார். பவானிசாகர் தனி தொகுதியாக இருக்கின்றது, பவானிசாகர் தொகுதியில் பன்னாரி BA அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே போன்று கூடலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ஜெயசீலன் போட்டியிடுகிறார். குன்னூர் தொகுதியில் ராமு போட்டியிடுகிறார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் சின்னராஜ் களம் காண்கின்றார். திருப்பூர் வடக்கு தொகுதி பொறுத்தவரையில் அங்கு MSM ஆனந்தன் போட்டியிடுகிறார். அதே போன்று பல்லடம் தொகுதியில் KP பரமசிவம் அதிமுக சார்பாக களம் காண்கின்றார். மேலும் சூலூர் தொகுதியில் கந்தசாமி போட்டியிடுகிறார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அருண்குமார் களம் காண்கின்றார். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கு அர்ஜுனன் போட்டியிடுகிறார். சிங்காநல்லூர் தொகுதியில் ஜெயராம் போட்டியிடுகிறார். கிணத்துக்கடவு தொகுதி பொறுத்தவரையில் அங்கு தாமோதரன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார். அதே போன்று வால்பாறை தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு லக்ஷ்மண சிங் போட்டியிடுகிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை K ராதாகிருஷ்ணன் களம் காண்கின்றார். பழனி தொகுதியில் ரவி மனோகரன் போட்டியிடுகின்றார். அதே போன்று ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். நிலக்கோட்டை தனி தொகுதியாக இருக்கின்றது, நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி போட்டியிடுகிறார்கள். வேடச்சந்தூர் தொகுதியில் பரமசிவம் போட்டியிடுகிறார். அதே போன்று அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார் களம் காண்கின்றார். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக திவ்யா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குளித்தலை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கருணாகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மணப்பாறை தொகுதியில் விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் மனோகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவெரும்பூர் தொகுதியில் குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முசிறி தொகுதியில் யோகநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். துறையூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, துறையூர் அந்த தனி தொகுதியில் சுரோஜா போட்டியிடுகிறார்கள். அதே போன்று பெரம்பலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார்.